ஸோ ஹாய் கைஸ், நம்ம எல்லாரையும் N7 ட்ரேடிங் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஸோ நான் இந்த சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லைனா ட்ரேடிங் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் உள்ள ரிஸ்க்ன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணாங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் எதுனாலும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம டெய்லியும் பார்க்குற டெய்லி ஸ்டாக் அனாலிசிஸ். நம்ம டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் பார்த்து அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் டாப்ல எடுத்துப்போம். ஸோ நம்ம டெக்னிக்கல் வியூ என்னன்றதை அந்த ஸ்டாக்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவில் தான் இது இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேற்று சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்த ட்ரெண்ட் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு நம்ம எக்ஸல்லையுமே ஆட் பண்ணியிருந்தோம் ரிஸ்க் அண்ட் டார்கெட்டோட. ஸோ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிஎல் இருக்கு, அடானி என்டர்பிரைஸ் இருக்கு, அடானி போர்ட்ஸ் இருக்கு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுமே நம்ம ப்ராஃபிட்ல ஹோல்டு பண்ணிருக்கோம். சூப்பர்பான ஒரு இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட்னே சொல்லலாம். நம்ம ட்ரெண்ட் பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேற்று தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ட்ரி ஆகியாச்சு. ஸோ அப்டேட் பண்ணிடலாம். ஹோல்டிங் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு லைவ்ல ஒரு வீடியோவுமே போட்டிருப்பேன். நம்ம சேனல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஸோ இங்க பாருங்க, ஒரே நாள்ல நமக்கு டார்கெட் ஹிட் ஆகியிருக்கு. ஒரு சூப்பர்பான ஒரு மூவ் 7% கொடுத்துருக்கு. ஸோ இந்நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கணும். ஒரே நாள்ல டார்கெட் ஹிட்டு ப்ராஃபிட்ல ஒரு சூப்பர்பான ஒரு மூணே சொல்லலாம். நம்ம ரிஸ்க் லெவல் கூட்டிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணுவோம் அப்கமிங் டேஸ்ல. ஸோ நம்ம ரிஸ்க் லெவலை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 780 சரி 7,839 ஒரு 100 பாயிண்ட்ஸ் கரண்ட்ல இருந்து 100 பாயிண்ட்ஸ் கீழே வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியாச்சு, நோட் பண்ணிக்கோங்க. எம்என்டமே நம்ம ஸ்டில் ஹோல்டிங் தான் வச்சிருக்கோம். ஸோ ட்ரெண்டை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரே ஒரு கேண்டில்ல ப்ராஃபிட். நானுமே இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருந்தேன் ட்ரெண்ட்ல. நல்ல ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் நமக்கு. ஸோ எம்என்டம் பார்ப்போம். ஸோ எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான். ஸோ நம்மளோட லெவலான 2978 இருந்து ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 3220 நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3220 வச்சிருக்கிறவங்க ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது ஒரு 1090 கிட்ட, சாரி ஆமாம் 3190 கிட்ட வரும்போது, இல்லை 200 வரும்போது நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு சூப்பர்பான ஒரு மூவ்ல இருக்கு. அப்கமிங் டேஸ்ல நல்ல ஒரு மூவ்மே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்க ரிஸ்க் லெவலில் கூட்டிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பேசுகிற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ ரியல் டைம்ல இதை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். ஸோ ரியல் டைம்ல யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் நாலேஜ்ல பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடானி என்டர்பிரைஸ் இருக்கு, அடானி போர்ட்ஸ் இருக்கு. நம்ம பார்ப்போம் அந்த ரெண்டு சாட்டையுமே. அடானி என்டர்பிரைஸ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா மூவ் ஆகிறதுக்கு கேப் இல்லை. நல்ல மூவிங் ஆவரேஜ், 2 மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. ரிஸ்க் வச்சுட்டு வேணா சின்னதாக ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு லெவலை தாண்டாரு வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அடானி போர்ட், இதுவுமே ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில். நீங்க பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ இது என்ன கேண்டில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது என்ன கேண்டில் ஸ்டிக் டைப்ன்றதை யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் யாருக்காவது இந்த என்ன கேண்டில் ஸ்டிக், உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடானி போர்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த 1000
424 இருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணி நமக்கு சப்போர்ட் மூவிங் ஆவரேஜஸ்லாம் தாண்டின அப்புறம் நம்ம வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம், வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம் தாராளமா. ஸோ இன்னைக்கு நமக்கு நெக்ஸ்ட் டாப் லூசிங்ல பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் வந்து லூசிங் ஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேண்டலுக்கு வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட லெவலான 1789 வந்து தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலையும் தாண்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனா தான் இருக்கும். இதையுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஃப்ரீ ஃபாலா நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட் ஆகிட்டு உடனே அடுத்த நாளே பவுன்ஸ் பேக் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி வந்துருச்சுனாலே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடுவோம். நம்ம அடுத்து கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை எங்கேயும் போயிடாது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணணும். சிம்பிளாக உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அவ்வளோதான். ஒரு லைன், அந்த லைனை தாண்டினா என்ட்ரி எடுக்கணும், அந்த லைனை தாண்டினா எக்ஸிட் ஆகிடும். அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீலு. ஸோ டாடா ஸ்டீல் பொறுத்தளவுக்கு நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. 159ல ஸோ ஒரு சின்னதாக ஒரு நமக்கு இங்கே சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா லோயர் வீக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. செல்லிங் வந்திருந்தாலும் ஸோ நம்ம வந்து நாளைக்கு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி எதுவும் வேண்டாம். லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் இதை வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ்ல ப்ரைஸ் ரியாக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் எதுவும் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். அது வரை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைட்டன். அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வாட்ச் பண்ற ஸ்டாக்லாம், நம்ம எக்ஸல் ஆட் பண்ற ஸ்டாக்லாம் டெய்லி யாரும் வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் எத்தனை பேர் மிஸ் பண்ணா வாட்ச் பண்ணுங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைட்டனும் இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேண்டில் இன்னும் டவுன் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிருங்க, நெக்ஸ்ட் என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு கண்டென்ட் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்குக்கு நான் எப்போ பை பண்ணணும், இல்லை எப்போ வர ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது தெரில, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது நான் உங்கள்கிட்ட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டாக் நேமையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பாய்.